ஏசிக்ஸ் பிராண்டோட 2 மோஸ்ட் செல்லிங் ஷூஸ் அண்ட் 2 மோஸ்ட் பாப்புலர் ஷூ அமாங் ஆல் த ரன்னர்ஸ் இன் த குளோப் அப்படின்னா ஏசிக்ஸ் நம்பர்ஸ் 27 அண்ட் நோவா பிளாஸ்ட் 5. இந்த 2 ஷூவும் தூக்கிட்டா ஏசிக்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மார்க்கெட்டில் எந்த பிளேஸுக்கு போவாங்கன்னே தெரில. ஏன்னா அந்த மாதிரியான ரொம்ப பாப்புலரான 2 ஷூ அமாங் ஆல் த ரெக்ரேஷனல் ரன்னர்ஸ். ரேசிங் ஷூஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் விடுங்க, ஆனால் 90% ஆஃப் த ரன்னிங் ஷூ யார் வாங்குறான்னு கேட்டிங்கன்னா நம்மள மாதிரியான ஒரு ரெக்ரேஷனல் ரன்னர்ஸ் தான். ஒரு ரன்னிங்க்கு உள்ளே வரவங்க அண்ட் ரன்னிங் மேலே ரொம்ப ஆசைப்பட்டு உள்ளே வந்து வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை ரன்னிங் அப்படி என்ன தாண்டா அவங்களுக்கு ஃபீலை தருதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஹாபி ஆகணும்னு வராங்களே, அவங்க தான் 90% ஆஃப் த சேலை வந்து பண்ண வைக்கிறதே. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச 2 ஷூவை நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா ஏசிஸோட மார்க்கெட் ஷேர் எங்கே போனே தெரில. அதே மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸுமே நான் சொல்கிறேன். அடிடாஸ், நைக்கி, நியூ பேலன்ஸ், சோக்கனி, ப்ரோக்ஸ், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்களோட ஃபேன் ஃபேவரட் ஷூஸ் எடுத்திங்கன்னா அந்த பிராண்ட் சர்வே ஆகிறதே கஷ்டம். இந்த 2 ஷூ இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஏன் கம்பேர் பண்ண போகிறோன்னா, இந்த 2 ஷூ நிறைய பேர் வந்து இந்த 2 ஷூ நான் எதை வாங்குறது, ஆஃப்டன் நம்ம வந்து நிம்பஸ் சீரீஸை வந்து அடிக்கடி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 17,000 ரூபாய் ஷூவை 6,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்குள்ளேயே பார்த்துருவோம். இன்றைக்கி கூட 8,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் போய்கிட்டு இருக்கு. அந்த ரேஞ்சில் பார்க்குறதுனால நிறையா பேருக்கு நம்ம அதை சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி நோவா பிளாஸ்ட் 4 அண்ட் 5 இது ரெண்டுமே 2023லேருந்து டில் 25 வரைக்குமே ஸ்ட்ராவாவில் அதிகமாக யூஸ் பண்ணி ரன் பண்ண ஷூனா அது நோவா பிளாஸ்ட் தான். 2025ஓட நம்பர் 1 ஷூனா இது தான் ஸ்ட்ராவாவோட ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். என்னடா ஸ்ட்ராவா பற்றி பேசுகிறேன்னா, ஸ்ட்ராவா தான் வந்து அதிகப்படியான ரன்னர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ட்ராக்கிங் ஆப். அதனால் அதை தானே நம்ம வந்து அப்படி மைல் ஸ்டோன் எடுத்துக்க முடியும். அப்போ அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ரிப்போர்ட்டில் நோவா பிளாஸ்ட் 5 தான் வந்து நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிச்சிருக்கு. அலாங் வித் ஹோகா பாண்டாய் அண்ட் பெகசஸ் 41. இந்த ஷூஸ்லாம் பாருங்கள், ரெக்ரேஷனல் ரன்னர்ஸ் என்ட்ரி ஆகும்போது வாங்கக்கூடிய ஒரு ஷூஸ். அதனால் பயங்கர ஒரு க்ரேஸ் இருக்கக்கூடிய 2 ஷூ தான் இந்த 2 ஷூ. இந்த 2 ஷூவை நான் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 ஷூ என்னோட UK 8க்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 290 கிராம் அண்ட் திஸ் வில் பி 250 கிராம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் வெயிட் வெர்சடைல் ஷூன்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸ் குஷன் டெய்லி ட்ரெயினர்னு சொல்லலாம். ரெண்டுமே டெய்லி ட்ரெயினர் தான். இந்த 2 ஷூலையுமே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். நாட் அ சூப்பர் ஃபோம், நாட் அ சூப்பர் கேட்டிகல் ஃபோம், பட் ஐ வுட் ரேட் தெம் அஸ் அ சூப்பர் ப்ரீமியம் ஃபோம். இது வந்து FF Blast Max அண்ட் திஸ் இஸ் FF Blast Plus. இது வந்து மேக்ஸ் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. மேபி இன் 28ல் கூட கொடுக்கல, 29 நிம்பஸ் 29ல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மேக்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த 2 ஷூவில் வந்து என்ன யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் த்ரூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 85 இல்லை 80 kgக்கு மேலே இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு ஷூ வேணும் அப்படின்னா, பிகினர்ஸ் இப்போ தான் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட பேஸ் வந்து 6 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க, 5லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே இருக்கீங்க, வாக் பண்ணுவீங்க, ரன் பண்ணுவீங்க, ஆல் டே ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, இல்லை வந்து எனக்கு வந்து கால் வலி இருக்குது, முட்டு வலி இருக்குது, எனக்கு நல்ல ஒரு ஷூ வேணும், ப்ரீமியமான ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நின்று பேசணும்டா அப்படின்னு ஒரு ஷூவை கேட்டிங்க அப்படின்னா இந்த ஷூ தான். இந்த ஷூவை அடிச்சுக்க இண்டஸ்ட்ரியில் ஷூவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம், இதுக்கு ஈக்குவலண்ட்டான நிறைய ஷூஸ் இருக்குது, பட் அடிச்சிக்கவே ஆளே இல்லையேடா அப்படின்னு ஏன் சொல்கிறீங்கன்னா, ஆஃப்டன் இந்த ஷூ நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸில் பார்த்துடலாம். ஏன்னா ஏசிக்ஸோட ப்ரெசன்ஸ் இன் இந்தியா ஹியூஜ். அவங்களோட ஸ்கேலெல்லாம் என்னால் இமேஜினே பண்ண முடியல. ஐ ஜஸ்ட் ரெட் த ரிப்போர்ட் லாஸ்ட் நைட். ஏசிக்ஸ் ஜஸ்ட் got nearly 35% increase in their sale in 2025. அதெல்லாம் என்னால் யோசிச்சு பாருங்கள். இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் கிட்டத்தட்ட அதிகப்படியாக மிடில் கிளாஸ் செலவு பண்ணி கன்சியூமரைசேஷனாக உள்ளே வரக்கூடிய ஒரு கண்ட்ரினா அது இந்தியா தான். அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் ஒரு 15%க்கு மேலே ஏசிக்ஸ் வாங்கிட்டாங்கன்றது என்னால் இப்போ என்ன மாதிரி லாபத்தை அவன் பார்த்துருப்பான். ஏன்னா மோனோபொலி ஆகிக்கிட்டு இருக்கான். ஐ டோன்ட் வாண்ட் எனி மோனோபொலி டு கெட் இன் டு திஸ் ரன்னிங் ஸ்பேஸ், பிகாஸ் மோனோபொலி ஆகிட்டிங்கனாலே நீங்கள் செட் பண்ணுறது தான் ரேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் நைக்கிலாம் திருச்சி வெளியில் ஓடுற மதிக்கவே மாட்டுற உடனெலாம் நாங்கள் மதிக்கக்கூடாதுரா. ஏதோ பிராண்டை க்ரியேட் பண்ணிட்டு எங்களை நீ வந்து அலைய விடுற. அண்ட் அடிடாஸ் ப்ளீஸ் கொஞ்சமாக மார்க்கெட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப்
not I hope, I am going to I'm going to state this thing in 2026ல அடிச்சு சொல்கிறேன். நோவா பிளாஸ்ட் 6 எப்படி வந்தாலும் சரி, சூப்பர் நோவா ரைஸ் 3 லான்ச் ஆகிடுச்சு இந்தியாவில் லாஸ்ட் வீக். கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ஷூ நம்பர் 1 ஷூவாக இருக்கும் ஃபார் பிகினர். நான் சொல்கிறேன், அடித்து இப்போயே சொல்லிடுறேன். அண்ட் சொல்யூஷனும் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் கிளைட் இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. இட் லான்ச்ட் இன் மெனி அதர் கண்ட்ரீஸ். அதுவும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். இட் வில் பி இந்த டாப் மோஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கும். Adidas is coming. They are coming strong this time. They are going to compete with ASICS. Adidas வந்து கொஞ்சமாக மார்க்கெட் பண்ணுங்கடா இந்தியாவில். சும்மா வந்து யூஎஸில் மட்டும் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் பெரிய பெரிய எலீட் லெவலில் மட்டும் மார்க்கெட் பண்ணிவிட்டு கீழே நிறைய ஷூஸ் வச்சுருக்கீங்க. எவ்வளோ ஷூஸ் Adidas தான் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் ஃபண்டில் அவ்வளோ ஷூ வச்சுருக்கான். மார்க்கெட்டே பண்ண மாட்டான். Duramo Speed, Duramo SL, Quest Star, Galaxy, and what else they have? Switch Run, and they have Response. இப்போ 3 Response Space, Response 2, Response Runner. ஹே, எவ்வளோ ஷூஸ்டா! கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு 15 ஷூ வச்சுருப்பான். எனக்கு புரியல, இவ்வளோ ஷூஸை வச்சுருக்க எங்கேயா மார்க்கெட் பண்ணுறியா? பண்ண மாட்டான், ஏன்னே தெரில. ஸோ இவன் மோனோபொலி ஆகக்கூடாது, ஆக விட மாட்டேன். பட் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. மோனோபொலி ஆகிட்டு இருக்கிறதுனால அவன் நிறையா சேல் நம்ம கொடுக்குறான். 6,000 ரூபாய், 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், 9,000 ரூபாய்க்குள்ளேயே இந்த ஷூவை நீங்கள் ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா எல்லாத்துலேயுமே பார்த்துடலாம். நம்ம எல்லா வீடியோலையும் மெம்பர்ஸை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த ரொம்ப ரொம்ப கம்மியாக எங்கே கிடைக்குதோ அந்த லிங்க்கை நம்மளோட ப்ராடக்ட் லிங்க்கில் நம்ம கொடுத்துருவோம். விருப்பம் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிப்பாங்க. நம்மக்கிட்ட நிறைய கிட்டத்தட்ட 100 பேர் நமக்கு மெம்பர்ஸை வாங்கி நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஷூ அவ்வளோ பாப்புலராக இருக்கிறதுக்கு காரணம் அவன் மோனோபொலியாக இருக்கான். அண்ட் தென் நீங்கள் இந்த 2 ஷூவை இதோட ஃபுல் ரீட்டைல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாலும் அது ஒர்த்து. அதனால தான் நான் இதெல்லாம் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காதுங்க. ஸோ இந்த 2 ஷூ, இந்த ஷூ அந்த ஹெவி ரன்னர்ஸ் அண்ட் இந்த ஷூ யாருக்கு அப்படின்னா 90 kg மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ஷூவை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஃபார் ரன்னிங். வாக்கிங்க்கு செமையாக இருக்கும். ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா 90 kg மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 800 கிலோமீட்டருக்கு இந்த ஃபோம் வரணும். கரெக்டாக நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபோம் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் ஃப்ளாட் அவுட் ஆகிரும். அப்போ நிம்பஸ் மட்டும் ஃப்ளாட் அவுட் ஆகாதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற ஃபோம் எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக அண்ட் ரொம்ப பவுன்சியராக இருக்கும் கம்பேர் டு திஸ் ஒன். அண்ட் அந்த சாஃப்ட்னஸ் பவுன்சினஸை கொடுக்கணும்னா இந்த ஃபோமை டென்சராக கொடுக்க முடியாது. அதாவது லைக் பஞ்சு மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரத்தில் அமுங்கிடும். கரெக்டாக இது வந்து நிறைய திக்கான பஞ்சு நீங்கள் உள்ள இதுவும் பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் ஃப்ளாட்டோட 1000 கிலோமீட்டரில் 1500 கிலோமீட்டர் வாக்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோம் 2000 கிலோமீட்டர் வரும். இது 90 கிலோவுக்கு கீழே இருக்கிறவங்க பிகினர்ஸ், நியூட்ரலாக இருக்கிறவங்க, ஹையாக இருக்கிறவங்க, நாட் ஃபார் ஃப்ளாட் ஃபீ, நாட் ஃபார் ஓவர் பொனேஷன். அண்ட் நீங்கள் வந்து லைட்டராக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து என்ன ஷூ வாங்குறதுனே தெரில, ப்ரீமியம் பிராண்டில் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு ஷூவை சொல்லுங்கள் அப்படின்னா நோவா பிளாஸ்ட் 5 தான் நான் சொல்லுவேன். இந்த ஷூ நான் சொன்ன மாதிரி 90 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 இதில் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் அது. அப்போ 90 கிலோவுக்கு கீழே இருக்கிறவங்க வாங்கக்கூடாதா அப்படிலாம் இல்லை. நான் 72 கிலோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷூ. பிகாஸ் 6 நிமிஷத்துக்கு மேலே ஓடுறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்டேபிளான நல்ல ஒரு ஜாலியாக ஷூ காலில் இருக்கிறதே தெரியக்கூடாது. காலுக்கு கீழே நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தெரியக்கூடாது. நான் பாட்டுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு ஏதாவது யோசிச்சுட்டே ஓடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் எல்லா ரன்னிங்கும். அந்த கேட்டகரிக்கு நான் இந்த ஷூவை தான் எப்பயுமே பிக் பண்ணுவேன். ஸோ அதனால் 90 கிலோ கீழே இருக்கிறவங்க வாங்கக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து வெயிட் பிரச்சனை இல்லை. 285 கிராம் வரும் UK 8க்கு. எனக்கு வெயிட்டு பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் எனர்ஜி ரிட்டர்ன்லாம் வராது. எனர்ஜி ரிட்டர்ன் வரவும் கூடாது. இது மேக்ஸ் ஓஷன் ஷூ, ஸ்டேபிளாக ஜாலியாக லாங் ரன், ஈஸி ரன் போகிறதுக்கு. அதில் உங்களுக்கு எனர்ஜி ரிட்டர்ன் வந்து உங்களை எதுக்கு புஷ் பண்ணி நீங்கள் மூச்சு வாங்குறதுக்காக ஓடுறீங்க? இல்லை ஜாலியாக ஓடுறது. அப்போது அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் அது செட் ஆகும். இந்த ஷூ அப்படி இல்லை. இந்த ஷூவில் நீங்கள் 4.5 பேஸ்லையும் ஓடலாம், 6, 7, 8, 9 மினிட்ஸ்லையும் பேஸ்லையும் ஓடலாம். பட் இதில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி இதில் மைலேஜ் அதிகமாக வரும், 1000 கிலோமீட்டர் வரும். இதில் ஒரு கேரண்டியாக 500 கேரண்டி சொல்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த ஃபோம் ஃப்ளாட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபோம், செம்ம சாஃப்டாக, செம்ம ஸ்ப்ரிங்கியாக. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நல்லா ஷூ ரொட்டேஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் கண்டிப்பாக அதில் வரும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடணும், ஸ்லோவாகவும் ஓடுவேன். நீங்கள் லைட்டர் பர்சனாக இருக்கீங்க, நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்ப்ரிங்னஸ் ஃபீல் பண்ணணும்னா ஐ திங்க் நோவா பிளாஸ்ட் 5 இஸ் ஃபார் யூ. ரெண்டுமே இதை தான் நான் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக சொல்லுவேன். இஃப் யூ ஆர் கெட்டிங் இட் எனிவேர் க்ளோஸ் டு 10,000
10,000 கிடைச்சிட்டாலே உங்களுக்கு இதெல்லாம் வந்து 10 மடங்கு வேல்யூ. அண்ட் இது வந்து 10,000 11,000 கிடைச்சாலே பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அந்த ப்ரைஸில். இப்போது இந்த ஷூவை நான் வந்து ஹையாக ரேட் பண்ணுறதுக்கு அதர் தென் ஆல் அதர் அவைலபிள் ஆப்ஷன் ஏன் அப்படின்னா, ஒரு 13,000 14,000 ரீட்டைல் ப்ரைஸ்லேயே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிளான ஒரு லைட் வெயிட் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷூ இண்டஸ்ட்ரியில் இல்லை. நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும் மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய லைட் வெயிட் டெய்லி ட்ரெயினர் ஃபார் பிகினர்ஸ். ஆனால் இதில் அப்படி இருக்காது. இப்போது என்னோட பெஸ்ட் ஷூ ஆஃப் டெய்லி ட்ரெயினர் எதுவாக இருக்கும் அப்படின்னா, அடிடாஸோட சூப்பர்னோவா ரைஸ் 2 தான் சொல்லியிருப்பேன். இதை விட எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு இல்லை, எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பட் நான் இதை விட அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா, அது இன்னும் ஸ்லோவாக ஓடுறவங்க, இன்னும் ஸ்டேபிளாக வேணுன்றவங்களுக்கான ஒரு ஷூ. பட் இது அதை விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபன் ஃபேக்டர் இருக்கும், ஓகேங்களா? பட் ஸ்டெபிலிட்டி இருக்குமானா எல்லாருக்கும் இருக்காது. ஸோ இதுதான் இந்த 2 டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 2 ஷூவை நீங்கள் எதை வாங்கினா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த ப்ரொஃபைல் சொன்ன 2 ப்ரொஃபைல் சொல்லியிருக்கேன். அந்த ப்ரொஃபைலில் எந்த ப்ரொஃபைலில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷூ வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வருத்தமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த ஷூ வேணும்னா என்னோடய ப்ராடக்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் அது மூலிமா வாங்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே ஃபிசிக்கல் ஸ்டோர்லேயும் போயிட்டு வாங்கலாம். இல்லை ஆன்லைனில் எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. எங்கெல்லாம் நீங்கள் வாங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பி சேஃப். பீஸ்.